பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலாலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் தப்சீர் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சூரத்துல் அல் ஜின் அத்தியாயத்தை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا وأنه تعالى جد ربنا ما اتخذ صاحبة ولا ولدا وأنه كان يقول سفيهنا على الله شططا وأنا لن تقول الإنس والجن على الله كذبا وأنه كان رجال من الإنس يعوذون برجال من الجن فزادوهم رهقا وأنهم ظنوا كما ظننتم أن لن يبعث الله أحدا. அளவிலா கருணை இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். நிச்சயமாக ஜின்களின் சில நபர்கள் திருக்குர்ஆனை செவிமடுத்து தம் இனத்தாரிடம், நிச்சயமாக நாங்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு குர்ஆனை கேட்டோம் என்று கூறினார் என எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது என்று நபியே நீங்கள் கூறுவீராக. அது நேர்மையின் பால் வழிகாட்டுகிறது. ஆகவே அதை கொண்டு நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அன்றும் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்று அந்த ஜின் கூறலாயிற்று. மேலும் எங்கள் இறைவனுடைய மகிமை நிச்சயமாக மிக மேலானது. அவன் மனைவியோ மகனையோ எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நம்மிடமிருந்து மூடன் அல்லாஹ்வின் மீது பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறான். மேலும் மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வின் மீது பொய் கூறவே மாட்டார்கள் என்று நிச்சயமாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் நிச்சயமாக மனிதர்களுள்ள ஆடவர்களின் சிலர் ஜின்களில் உள்ள ஆடவர்களின் சிலரிடம் பாதுகாவல் தேடிக்கொண்டிருந்தனர். இதனால் அவர்கள் ஜின்களில் உள்ள வாடவர்களின் மமதையை பெருகிவிட்டார். இன்னும் நிச்சயமாக அவர்களும் நீங்களும் எண்ணியது போலவே அல்லாஹ் ஒருவரையும் மறுமையில் உயிர்ப்பித்து எழுப்பவே மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தனர். இந்த அத்தியாயம் மக்கால் அருளப்பட்டது. இதனுடைய வசனங்கள் 1லேருந்து 28 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் ஓதுனது 1லேருந்து 7 வசனம் வரைக்கும் ஓதியிருக்கிறேன். அதாவது இந்த அத்தியாயம் ஜின்கள் திருக்குர்ஆனை கேட்டு சென்று தம் இனத்தாரிடையே இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைத்த சம்பவம் விவரமாக கூறப்பட்டிருக்குது. இது இறக்கியப்பட்ட காலம் என்னடா, புகாரி முஸ்லீம் ஆகிய நூல்களில் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களின் அறிவிப்பு ஒன்று உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம் தோழர்கள் சிலருடன் உகால் சந்தைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் நக்லா என்னும் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகாலை தொழுகை தொழுதார்கள். அப்போது ஜின்கள் ஒரு குழு அந்த வழியாக சென்று கொண்டிருந்தது. திருக்குர்ஆன் ஓதப்படுவதை கேட்டு அது நின்று விட்டது. கவனமாக திருக்குர்ஆனை கேட்டு கொண்டிருந்தது. இந்த நிகழ்ச்சி தான் இந்த அத்தியாயத்தில் எடுத்து கூறப்பட்டுள்ளது. இப்பூ உலகில் பிரதிநிதித்துவ கிலாஃபத் பொறுப்பை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியுள்ளான் என்று, மனிதன் ஜின்களை விட சிறந்த படைப்பு என்று தெரிய வருகிறது. மேலும் குர்ஆன் விளக்குகிறது, ஜின் மனிதனைப் போல் சுயாதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு படைப்பாகும். கீழ்ப்படியவும் மாறு செய்யவும் இறைவனை நிராகரிக்கவும் அவன் மீது நம்பிக்கை கொள்ளவும் மனிதனுக்கு எப்படி சுய விருப்பம் சுய உரிமை அளிக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே ஜின்களுக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற ஜின் தொடர்பான இன்னும் பல விஷயங்கள் குர்ஆன் விளக்குகிறது. இந்த விளக்கங்கள் அனைத்திலிருந்தும் ஜின்களுக்கென்று தனிப்பட்ட மனித வாழ்வுக்கு புறம்பான வாழ்க்கை நிலை உண்டு என்பதும், அவை மனிதனை விட்டு வேறுபட்ட வேறொரு வகையான மறைவான படைப்பு என்பது முற்றிலுமாக தெளிவாகிறது. இந்த அத்தியாயத்தில் 1லேருந்து 15 வசனங்கள் வரை ஜின்கள் ஒரு குழு திருக்குர்ஆனை செவியுற்று என்ன தாக்கங்கள் பெற்றது என்பது பற்றியும், பின்னர் திரும்பி சென்று தம் இனத்தில் உள்ள மற்ற ஜின்களிடம் என்னென்ன விஷயங்கள் கூறியது என்பது பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அல்லாஹ் அந்த ஜின்களின் உரையாடல் முழுவதையும் எடுத்து கூறவில்லை. மாறாக குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டுமே கூறியுள்ளார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதிட்டுருக்கதை கேட்டு முதல் அத்தியாயத்தில் சொல்கிற, நிச்சயமாக ஜின்கள் சில நபர்கள் திருக்குர்ஆனை செவிமடுத்து தம் இனத்தாரிடம்,
நிச்சயமாக நாங்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு குரானை கேட்டோம் என்று கூறினார் என எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் இதை தெரிவிக்கிறார். தன் கூட்டத்தாரிடம் சொல்லுது, அது நேர்மையின் பால் வழிகாட்டுகிறது, அதை கொண்டு நாங்கள் நம்பிக்கை கொண்டுட்டோம். உடனே அது நம்பிக்கை கொண்டுருச்சுக்கோ, அன்றியும் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் உன்மேல் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்று அந்த ஜின்னு கூறிடுச்சு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது, மேலும் எங்கள் இறைவனுடைய மகிமை நிச்சயமாக மிக மேலானது. அவன் மனைவியோ மக்களையோ எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நம்மிலிருந்தே மூடர் அல்லாஹ்வின் மீதே பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ. அப்போ அந்த ஜின்னு சொல்லுது, மனிதர்களும் ஜின்னுகளும் அல்லாஹ்வின் மீது பொய் கூறவே மாட்டார்கள் என்று நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நிச்சயமாக மனிதர்கள் உள்ள ஆடவர்களின் சிலர் ஜின்களில் உள்ள ஆடவர்கள் சிலரிடம் பாதுகாப்பும் தேடிக்கிறாங்கோ. இதனால் அவர்கள் ஜின்கள் உள்ள ஆடவர்களின் மமதியே பெருகிடுச்சு அப்படின்னு ஜின் சொல்லுது. அதாவது ஜின்கள் தைரியம் பெற்று அவர்களுக்கு எதிராக மிகவும் திமிர்த்தனமாக நடந்திருக்குது. சித்தீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ, ஒரு மனிதன் தன் குடும்பத்தில் ஒரு பயணத்தில் புறப்பட்டு ஒரு நிலப்பகுதிக்கு அங்கு குடியேறுவான். பின்னர் அவன் சொல்வானாமா, இந்த பள்ளத்தாக்கின் தலைவனிடம் தலைவர்கள்னா ஜின்களிடமிருந்தோ அல்லது எனக்கோ என் செல்வங்களுக்கோ என் பிள்ளைகளுக்கோ அல்லது என் விலங்குகளுக்கோ அதில் தீங்கு ஏற்படாதிலிருந்து நான் தஞ்சம் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹுக்கு பதிலாக அவர்களிடம் தஞ்சம் தேடிய போது அதன் காரணமாக ஜின்கள் அவர்களை தீங்கு கொண்டு ஆட்கொண்டன. இப்னு அபி ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இக்ரிமா ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து இது பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் கூறினார்கள், ஜின்கள் மனிதர்களுக்கு பயப்படுவது போலவே மனிதர்களும் ஜின்களுக்கு பயந்தனர், அல்லது இன்னும் மோசமாக. எனவே மனிதர்கள் ஒரு பள்ளத்தாக்கிற்கு வரும்போதெல்லாம் ஜின்கள் ஓடிவிடும். ஆகவே மக்களின் தலைவர்கள் நாங்கள் தஞ்சம் தேடுகிறோம் என்று கூறுவார். எனவே ஜின்கள் கூறின, இந்த மக்கள் எங்களிடமிருந்து ஓடுவதைப் போலவே நாங்கள் அவர்களிடமிருந்து ஓடுகிறோம் என்பதை பார்க்கிறோம். இதனால் ஜின்கள் மனிதர்களுக்கு அருகில் வர தொடங்கி அவங்கள பைத்தியம் மற்றும் மனநோயால் பீடித்தன. அதாவது ஜின்கள் அதிகமாக யார் உடம்புல போகிறாங்களோ அவங்க மனநோயாளி ஆவாங்க, பைத்தியம் ஆவாங்க. இந்த ஜின்னு அந்த ஜின்னு கூட்டத்திட்ட சொல்லுது, நிச்சயமாக மனிதர்கள் உள்ள ஆடவர்களின் சிலர்கள் ஜின்களில் ஆடவர்களிடம் சிலரிடம் பாதுகாப்பு தேடிக்கொண்டார்கள். இதனால் அவர்கள் ஜின்களில் உள்ள ஆடவர்களின் மமதியே பெருகிடுச்சின்னு சொல்லிட்டு, இன்னும் நிச்சயமாக அவர்களும் நீங்கள் எண்ணியது போலவே அல்லாஹ் ஒருவரையும் மறுமையில் உயிர்ப்பித்து எழுப்ப மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அஃபிர்லி வலிவாலிதைனி வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னையும் என் பெற்றோர்களை மூமின்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கும் அருமை நாளில் மன்னிப்பாயாக. அல்லாஹ்வே, இவ்வுலக சோதனைகளிலிருந்து நான் பாதுகாப்பு பெறும் அளவு, அதில் வசிப்போரிடம் தேவையாகாத அளவு உதவி என என்னிடம் வருவோருக்கு உதவும் அளவு எனக்கு செல்வத்தை வழங்கி அதில் வளத்தையும் அருள்வாயாக. யா அல்லாஹ், பெரும் செல்வந்தர்களின் ஆடம்பரங்களைக் கண்டு என் உள்ளம் ஆஷா பாசங்களில் சிக்காமல் என்னை காப்பாயாக. என்னை வழிகெடுக்காத செல்வாக்கை தருவாயாக. வறுமையிலும் செழுமையிலும் உனக்கு நன்றி செலுத்தும் நல்லடியார்களாக நல்ல உடல் நலத்துடன் என்னை வாழ வைப்பாயாக. ஆமீன்.